பகைவரை அன்பு செய்து வாழ்வதே இறைவன் விரும்பும் செயல் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். மனிதர்கள் தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் தவறு மட்டுமே தான் செய்து கொண்டிருக்கின்றார்களா என்றால் இல்லை என்று கூறிவிடலாம். அதை போன்று பலர் தங்கள் தவறான வாழ்க்கையை உணர்ந்து திருந்தும் போது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டு அருட்சகோதரி ராணி மரியா. அவர்களை கத்தியால் குத்திய அந்த மனிதன் சிறையில் அடைக்கப்படுகிறான். ராணி மரியா அவர்களின் தாயும் சகோதரியும் சிறைக்கு சென்று அந்த மனிதனை சந்தித்து, நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம், விடுதலை பெற்றவுடன் எங்கள் வீட்டிற்கு வரவும் என்று அழைத்துச் செல்கிறார்கள். அவனும் விடுதலை பெற்ற பின்பு மனமாற்றம் அடைந்தவனாக தாழ்ச்சி என்ற பண்பை ஆடையாக அணிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் ஒருவராக மாறி நிற்கின்றான். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்க முடிகிறது. ஆகாப் என்ற அரசன் பிறர் சொத்தின் மீது கொண்ட ஆசையால் கொலை செய்கிறான். இறுதியில் சாக்கு உடை உடுத்தி ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அங்கே மாற்றம் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் அவனை தண்டனையிலிருந்து தப்புவிக்கச் செய்கிறார். இறைவன் நம்மிடம் விரும்புவது நமது மனமாற்றம். நாம் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் மாற்றம் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இதையே இன்றைய நற்செய்தியில் பார்க்கும்போது, இயேசு உங்கள் பகைவரை அன்பு செய், உனக்கு கெடுதல் நினைத்தவர்களை அன்பு செய், உன்னை துன்புறுத்துவோருக்காக மன்றாடு என்று கூறுகிறார். மனிதர்களாகிய நமக்கு நிச்சயம் இது எரிச்சலை கொடுக்கும். காரணம், நாம் நம்மை அன்பு செய்தவர்களை மட்டுமே அன்பு செய்து பழக்கப்பட்டு விட்டோம். சில நேரங்களில் அன்பு செய்வது எப்படி என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் சூழலில் எப்படி அன்பு செய்வது? இயேசுவை உற்று நோக்குவோம். அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுவோம். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். தன்னை துன்புறுத்துகிறவர்களை, காயப்படுத்துகிறவர்களை மன்னிக்கின்றார். இந்த பண்புதான் நம் வாழ்வு நல்வாழ்வாக தேவைப்படுகின்றது. சிந்தித்தவர்களாக இறைவன் நம் வரம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.